வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தனுசு ராசி. மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் 1 பாதத்தையும் நட்சத்திரங்களாக கொண்டவரும் குருவை ராசிநாதனாக கொண்டவருமான தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் புத்திசாலிகள் தான். உங்கள் புத்திசாலித்தனத்தை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு பயன்படுத்தினால் வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம். குறுக்கு வழியில் முன்னேற நினைத்தால் உங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சங்கடங்கள் நேர்ந்துவிடும். இந்த மாதம் முழுவதும் விஷ்ணு பகவானை தொடர்ந்து வணங்கி வாருங்கள், நன்மைகள் மேலோங்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆடிப்பெருக்கு, ஜென்மலட்சுமி, வரலட்சுமி நோன்பு, விநாயகர் சதுர்த்தி, ரக்ஷா பந்தன் என விசேஷங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன. அந்தந்த விசேஷ நாட்களில் அந்தந்த கடவுளுக்கு உகந்ததை படைத்து வணங்கி வாருங்கள், நன்மைகள் மேலோங்கும், வாழ்வில் முன்னிலை பெறுவீர்கள். இந்த மாதத்தில் மாத கிரகமான சூரிய பகவான் ஆகஸ்ட் 16 வரை கடகத்தில் உங்கள் ராசிக்கு 8லும் பிறகு சிம்மத்தில் 9லும் நகரவிருக்கிறார். இது சிறப்பான நகர்வு என்று சொல்ல முடியாது. உங்கள் ராசிநாதன் குரு 7ல் உங்களுக்கு சாதகமான நிலையில் புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். பிறகு புதனும் சுக்கிரனும் 8ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். அவர்களால் அளப்பரிய நல்ல பலன்களை பெறவிருக்கிறீர்கள். 3ல் நிற்கும் ராகு சாதகமான நிலையிலும், 4ல் நிற்கும் சனி அர்த்தாஷ்டம சனியாக சிக்கலான இடத்திலும், 9ல் கேது சராசரியாகவும், 10ல் செவ்வாய் சராசரியான பலன்களையே தரவிருக்கிறார்கள். இப்போது பலன்களை பார்க்கலாம். இந்த மாதத்தில் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை சுக்கிரன் வலுவான நிலையில் நிற்கிறார். அவர் 11ஆம் வீட்டின் லாபஸ்தான அதிபதியும் ஆவார். இதனால் உங்கள் நிதிநிலையை கடந்த மாதத்தை விட மேம்படும். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். உங்கள் பழைய கடனை அடைக்க முயற்சி செய்வீர்கள். குழந்தைகள் மேல் அதிக அக்கறை செலுத்துவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரக்காரர்களான சுக்கிரனும் புதனும் பலம் பெற்று நிற்பதால் லாபஸ்தானத்தையும் உங்கள் ராசிநாதையும் குரு பார்ப்பதால் பலவிதமான நன்மைகள் உண்டாகும். உங்கள் வேலையில் உங்களுக்கு வருவாய் அதிகரிப்பு, உத்தியோக உயர்வு போன்றவை பெற்று மகிழ்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து உயரும். பல வழிகளிலும் வருவாய் வந்து சேரும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் பொன்னான நல்ல மாதம் என்றே கூற வேண்டும். உங்கள் விற்பனை பொருட்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதன் மூலமாக உங்கள் தொழில் வியாபாரம் செழிப்படையும். புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய ஒப்பந்தங்களையும் பெறுவீர்கள். புதிய முதலீடுகள் செய்ய இந்த மாதம் ஆடிப்பெருக்கு நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசு சம்பந்தமான காரியங்களில் கவனமாக இருங்கள். 4ஆம் இடமான கல்வி, தாய், சுகஸ்தானத்தின் அதிபதி குரு 7ல் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் தாயின் உடல்நிலையும் மனநிலையும் முன்னேற்றம் காணும். உங்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் பொறுப்பை உணர்ந்து கல்வியில் அதிக கவனம் செலுத்தி கல்வி சாலையிலும் வீட்டிலும் மதிப்பும் மரியாதையும் பெறுவீர்கள். குழந்தைகள் உங்களிடமிருந்து சற்று முரண்பட வாய்ப்புகள் உண்டாகும். அவர்கள் மனமறிந்து நடந்து கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனநலனில் முன்னேற்றமும் காண்பீர்கள். அதனால் உடல் நலனிலும் முன்னேற்றம் காண்பீர்கள். அதிக கொழுப்பு சத்துள்ள உணவுகளை தவிர்த்து விடுவது நல்லது. முடிந்தவரை உடற்பயிற்சி, யோகா போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது. கலைஞர்களுக்கு இது உகந்தமான மாதமாகவே இருக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். அரசியல்வாதிகள் தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்கள் மேலிடத்தின் பார்வையை பெற்று உங்கள் நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும். பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமைவிருக்கிறது. இதற்காக நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த மாதம் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அவரை வணங்கி வாருங்கள், நன்மைகள் மேலோங்கும். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பொதுவாகவே ராசி பலன் என்பது ஜோதிடத்தின் ஒரு பகுதிதான். அடிப்படை ஜாதக அமைப்பிற்கேற்றவாறு மாறுபடும். அது மட்டுமல்லாது தசாபுத்தி பலன்களின் அடிப்படையாக கொண்டும் அவ்வப்பொழுது மாறுபாடுகள் இருக்கும்.
ஒருவருடைய ஜாதகத்தை, ஜோதிடத்தை, எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் அடிப்படை ஜாதகம், அடுத்ததாக தசாபுத்தி பலன், அதுக்கடுத்ததாக ராசி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.